காட்டில் மேட்டில் ரோட்டில் வீட்டில் சந்தில் பொந்தில் பார்க்கில் பீச்சில் கலர் கலரா காதல் செய்யும் காதலரே கேளுங்கோ காதல் இப்போதை விட்டு புட்டு வேலை வெட்டிய தேடுங்கோ காட்டில் மேட்டில் ரோட்டில் வீட்டில் சந்தில் பொந்தில் பார்க்கில் பீச்சில் கலர் கலரா காதல் செய்யும் காதலரே கேளுங்கோ காதல் இப்போதை விட்டு எங்க பாரு பயம் புத்துது ஐயோ காட்டில் மேட்டில் ரோட்டில் வெளில தான் ஆடி காரில் போயின்னு ஆட்டம் போட்டுன்னு இருக்கானுங்க. கட்டிங் காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இவனெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? ஒரு கட்டிங் கூட கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு போய்ப்புன்னு பார்த்துன்னு இருக்கிறேன் பாரு. என்ன செருப்பால் இதுவும் அதே கேஸ் தான் போல. ஐயா சாவுறாகின்றது கரெக்டாக தான் இருக்குது. ஒருத்தன் பக்கத்தில் ஒன்றும் இல்லை. நாடாது சனி ஆப்பரா பயன்ட்டியா? இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் தான் பெரிய கெத்துன்னு சொன்னேன். இப்போ என்னாச்சு உன் கெத்துக்கு? தான் கெத்தா? நான் கெத்தா கெத்து இல்லையான்னு பக்கத்து வீட்டு சரிசை கேட்டுப்பாரு, அது சொல்லும். வாசனை தூக்கலாக இருக்குது. ஆமா என்ன எண்ணி இல்லாம நீ நச்சுன்னு இருக்கிற? இருக்குமே உனக்கு. 3 சாப்பிடு. என்னடா இது? இதுவும் பூச்சா? கரண்ட் எப்போ வரும்? எல்லாம் நமக்கு தோதாதான் போயின்னு இருக்குது. டார்ச் லைட்டு போட்டாச்சு. என்ன சாம்பார் ஊத்துட்டுமா? நீ இருக்கும்போது சாம்பார் கம்முன்னு கடை. யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி. இங்க பாரு, சாம்பார்லாம் கொட்டிருச்சு. இருட்டுல உன் கை சும்மாவே இருக்காதா? மூஞ்ச பாரு. இந்தடி டார்ச் எடுத்துன்னு போறியா? இன்னும் வேணாம். ஹலோ, கோச்சுக்காதயா, ஆஸ்பத்திரியில தானே இருக்க? என்னடி வழி தெரியலையா? லெஃப்ட்ல போடி. லெஃப்ட்ல போவா? என்ன போதையில இருக்கியா? எனக்கு உடம்பு சரியில்லை, நீயே பார்த்து ஏதாவது சாப்பிட்டுக்கோ. நேரத்துக்கு வீட்டுக்கு வா. ஹலோ போன வைக்க. ஹலோ ஹலோ மேரி, மேரி எங்கடி இருக்கிற? மேரி, மேரி, யாரா அது? யாரா கேக்குறதா சொல்றா? செருப்பேத்தின்னு இருக்கிறீங்க, கையில இருக்க சாவச்சிருடா. டேய் என்னடா பயன்படுத்துறீங்களா? மேரி, மேரி, டேய்
மேரி 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 So, guys, what's the problem? Sir, 10 days back we had a case, Karthik and Jennifer. இது Jennifer profile, sir. I think she is okay for her research. டாக்டர் ப்ரொஃபைல் கார்த்திக்கோட நம்ம கிரைட்டீரியாக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. டாக்டர் அவர் வேணாமே. ஏன் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு இல்லை டாக்டர், போன மாதம் தான் அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாரு. நம்ம கீதா மேம் தான் டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. ராம் உங்ககிட்ட பழைய ரிசர்ச்சோட தீசிஸ் பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணிட்டீங்களா? இல்லை டாக்டர், இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சொல்லித்தராதீங்க, ரைட்? ஆனந்த், ப்ளீஸ் ப்ரொசீஸ் தீஸ் ஃபைல்ஸ். ஷோர் டாக்டர். ஹைடி பொண்டாட்டி எங்க இருக்க? நானா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கேன்டா. ஏய், நான் உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும். இப்போ அர்ஜென்ட்டாவா? சாருக்கு அப்படி என்ன அர்ஜென்ட்டு? எனக்கு ஒரு கிஸ் வேணும்டி. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பேபி, இப்பெல்லாம் மீட் பண்ண முடியாது. ஏய் ப்ளீஸ் டி, அம்மு குட்டி இல்ல, எல்லாவர்கிட்ட ஒரு கிஸ் தானே கேட்குறேன். என் செல்ல இல்ல, ப்ளீஸ் டி செல்லம். ஆஹா, நீங்க அப்படி வரீங்களா? ஜஸ்ட் 5 days டா, அதுக்கப்புறம் ஐ எம் ஆல் யுவர்ஸ் டா பேபி. ஓகே பை. ஏய் ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, எங்க ஹாஸ்பிட்டலில் தாம்மா இருக்கேன். அப்படியா? டேப்லெட்ஸ்லாம் வாங்கியாச்சு. எப்ப வீட்டுக்கு வருவா? லஞ்சுக்கு நான் வீட்டுக்கே வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன். சரி சரி. ஒன் செக் இரு. ஆஃபீஸ் கால் வந்திருக்கு, ஒரு நிமிஷம் இரு. சார் சொல்லுங்கள் சார். ஹலோ கார்த்திக், எங்க இருக்கீங்க? ஒய்ஃப்க்கு மெடிசன் வாங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் சார். என்ன இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் என்னாச்சு சார்? மகேஷோட செக்கப் கிளியர் பண்ணீங்களா இல்லையா? அவர் செக் பாஸ் பண்ணிட்டேனே சார். இப்போ எங்க இருக்கீங்க? இங்கே தான் சார், பக்கத்தில். 10 நிமிஷத்துல நீங்க ஆஃபீஸ்ல இருக்கணும். ஓகே சார், வரேன் சார், வைங்க சார். வணக்கம் சார். முடிச்சிடலாம் சார்.
நான் மயக்கம் தெளியத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும் போல இது. அவங்க அப்பனுக்கு ஃபோனை போடு. வணக்கம் தல. ஹலோகு. நம்ம டாக்டர் அமிச்சார்ண்ணா. இதில் எல்லா டீட்டெயில் இருக்குது, கொஞ்சம் பார்த்து செஞ்சு முடிண்ணா. சரி எத்தனை போ. தேங்க்ஸ்ண்ணா. போ பார்த்துக்கலாம். யூஷுவலா நம்ம ரிசர்ச்காக நம்ம ஜெனரல் லிஸ்ட்ல இருந்து எடுத்து பார்த்ததுல சூட் ஆனவங்க தான் கார்த்திக் அண்ட் ஜெனிஃபர். அவங்களுக்கு நம்ம குரோமோசோம் அனாலிசிஸ் அண்ட் கேரியோடைப்பிங் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அதுல அவங்களுக்கு சிப்லா டெலிஷன் ஆனது தெரிய வந்தது. அண்ட் தென் அவங்களுக்கு லங் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ அவங்கள நம்ம ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஈவன் we kept them in 6 hours observation. ஆனந்த், ஒரு நிமிஷம். One sec, I'll call you. Anand, take a look here. I think something is not correct. Come, let's go. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் எல்லாமே அன்யூஷுவலாக நடக்குது டாக்டர். சில பேஷண்ட்ஸ் இங்கே பேயை பார்த்ததாகவும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஃப்ரைடே நைட் டியூட்டி பார்த்த நம்ம லோகு எங்கே போனார் என்ன ஆனார்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர். You see, தப்பு அதுவா என்னைக்குமே வெளியில தெரியறதில்ல. தப்பு பண்றவன் தான் பயந்து பயந்து தன்னையும் தப்பையும் தானே காட்டி கொடுத்துறான்.
சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன் டாக்டர். ஆனந்த் சொல்கிறதும் கரெக்டு தான். என்ன மிஸ்டர் பாஸ்கர், நீங்களுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? என் கூட எத்தனை வருஷமா இந்த ரிசர்ச்சில் இருக்கீங்க நீங்கள்? இப்போ போய் திடீர்னு பேய் பிசாசுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே. ஓகே பாஸ்கர், அப்படியே அவர் சொன்ன பேய் இங்கே இருக்குன்னா எங்கே காட்டுங்க பார்ப்போம். டோன்ட் பி ஸ்டூபிட் பாஸ்கர். சார், இவங்க சொல்கிற மாதிரி இங்கே பேய் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரில சார். ஆனால் என்றைக்கோ நம்ம ரிசர்ச்க்காக கிடைக்க போகிற சர்டிஃபிகேட்டும் ரெகக்னிஷனும் 10 பேர் பணத்து மேலே கிடைக்கிறத நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ராம், யூ ஆர் டாக்கிங் டூ மச். சார், ஆக்சுவலி ஐ மீன்... Just shut up, Ram. Okay, let me tell you an interesting story. Anu, my wife. கல்யாணம் ஆன புதுசில் அப்பப்போ வாமிட் பண்ணுவா. திடீர்னு மயக்கமாகி விழுந்துருவா. எல்லாரும் நினச்சாங்க அவள் கன்சீவ் ஆயிருக்கான்னு. அப்புறம் ஒரு நாள் ஹார்ட்டில் பிளட் வெசல்ஸ் கிளாட் ஆகி கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்துட்டா. எல்லாருக்கும் பயங்கர ஷாக், திடீர்னு இப்படி இறந்துட்டாலேன்னு. ஆனால் எனக்கு இல்லை. பிகாஸ் என்னுடைய இந்த ரிசர்ச்சை நான் ஆரம்பித்ததே அவகிட்ட இருந்து தான். சார், ஐம் நாட் கன்வின்ஸ்ட். எங்கேயோ ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. பெஸ்ட் நம்ம நிறுத்திடலாமே. ராம், just shut up and get out. ஏன் அன்னைக்கு எல்லாருக்குமே ஃபார்ம் ஹவுஸ் கொடுக்கும்போது வாங்கிட்டீங்கல்ல, அவருக்கு ஃபார்ச்சுனர் கார் கொடுக்கும்போது தப்புன்னு தெரியலையா? இவன் நல்லவன மாதிரி பேசுறானே, காரை விட்டுட்டு போக வேண்டியதானே? சி கைஸ், நம்மளால 1,00,000 பேர் பொழைக்க போறாங்கன்னா ஒரு 100 பேர் சாவறதுல தப்பே இல்லை. ஓகே, ஸோ கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட். பாஸ்கர், I'm coming, Anand. Medical laboratories account for 70% of medical decisions. They diagnose and treat you. Having fertility issues? I'll find out for you. I can look at a blood smear for 1 second and tell if you have iron deficiency, sickle cell anemia, or leukemia. And the list goes on and on. I can discover your grandfather's prostate cancer early enough for successful recovery. It is rewarding. Every time I made a difference in people's lives. யூ இடியட்! என்ன ஐயா, அது ரிப்போர்ட்டா? உங்கள் அப்பார்ட்மெண்ட் கார்டு வச்சிருக்கிறாங்க, வர சொல்லட்டுமா? சரி, வர சொல்லு. சரிங்க ஐயா. டேய், இங்கே கிளாஸ் உழுந்து உடஞ்சிருக்கு, அதை முதல்ல க்ளீன் பண்ணு. கிளாஸா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா.
டாக்டர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்களே 2010ல உங்களுக்கு ஒரு அவார்ட் கிடைச்சதுன்னு, அது ஸ்பெசிஃபிக்கா எந்த ரீசனுக்குன்னு சொல்ல முடியுமா? அது நான் கார்டியோ தெரப்பியில் பண்ண ரிசர்ச்சுக்காக கிடைச்ச அவார்டு. அது மட்டும் இல்லை, டபிள்யூஹெச்ஓலேருந்து கூட என்னுடைய ரிசர்ச்சுக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஓ, இந்த மாதிரி உங்க ரிசர்ச்சுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரேடியோனா மார்க்கோனி, ஃபோன்னா கிராஹம்பல். அது மாதிரி நான் யாருங்கிறத என்னுடைய இந்த கண்டுபிடிப்பு தான் இந்த உலகத்துக்கே சொல்லும். இது வார்த்தையால் சொல்ல முடியாது, நான் மட்டுமே உணரக்கூடிய விஷயம். சூப்பர் டாக்டர். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல, ரீசெண்டா போபால் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயம். நிறைய பேஷண்ட்ஸை வச்சு ரிசர்ச் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? I think they are disgusting to the doctor's profession. If you ask me, they are not doctors, they are killers. But in our research, we follow legal procedures. If you don't mind, எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, போய்கிட்டே பேசலாமா? யா ஷூர் டாக்டர். பட் டாக்டர், வெளியில வேற மாதிரி பேசிக்கிறாங்க. நீங்களுமே ரிசர்ச்ங்கிற பேர்ல நிறைய பேரை சாவடிச்சிட்டு இருக்கீங்கன்னு, ஈவன் உங்க வைஃப் கூட. Stop this nonsense. நீங்க ரிப்போர்ட்டர்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? பெட்டர் மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஆமா, நீங்க எங்க இருந்து வரதா சொன்னீங்க? வாட்ஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? இப்ப அது முக்கியம் இல்ல. ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? யார் 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 கோவப்படுறா? ஆக்சுவலி தப்பு அதுவா என்னைக்கும் வெளியில தெரியறதில்ல. தப்பு பண்றவன் தான் பயந்து பயந்து தன்னையும் தப்பையும் தானே காட்டி கொடுத்துறான். நீங்க உங்க ரிசர்ச்காக நிறைய பேரை தவறான முறையில பயன்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களை ரொம்ப நேராவே எங்க டீம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உண்மையா? ஒரு நாள் எம ஒரு பொண்ணுகிட்ட போய் உன்னை நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு, ஐ ஆம் சோ யங், ஒய் ஆர் யூ கம்மிங் டு மீ, ஐ ஆம் ஜஸ்ட் 22 அப்படின்னாலாம். யமன் சொல்கிறான், என்னுடைய லிஸ்ட்டில் நீ தான் ஃபஸ்ட்டாக இருக்கன்னுட்டு. அந்த பொண்ணும் சரி நான் வரேன், பட் என்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரு கப் காஃபி சாப்பிடணும்னு சொன்னான். யமனும் ஓகே சொல்ல அந்த பொண்ணு அந்த காஃபியில் தூக்க மாத்திரை கலந்துட்டு போய் கொடுத்துருக்கா. அதை குடித்த யமனும் படுத்துட்டான். அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த பொண்ணு யமனோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருந்த தன்னுடைய பேரை லாஸ்ட்ல எழுதி வச்சிட்டா. மயக்கம் தெளிஞ்சு எழுந்த யமன் அந்த பொண்ணை பார்த்து, நீ ரொம்ப நல்லவளாக இருக்கிற, எனக்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துருக்குற, நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன், இப்போ என் லிஸ்ட்டில் நான் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னானா. சாவணுங்கிறது அவங்க விதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்க ரிசர்ச்னால செத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? டாக்டர், முழுக்க முழுக்க இது உங்களோட பொறுப்பு தான். டாக்டர் கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட பேசுங்க. டாக்டர் டாக்டர் போகாதீங்க. டாக்டர் என்ன பண்றீங்க? டாக்டர் என்னாச்சு? டாக்டர் டாக்டர் என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அவன் கையில ரெட் பேண்ட். ரெட் பேண்டா? என்ன சொல்றீங்க? எங்க ஹாஸ்பிட்டல்ல யூசுவலா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் இறந்தவங்க கையில லெஃப்ட் ஹேண்ட்ல ரெட் பேண்ட் கட்டுவோம். அது அவன் கையில இருக்கு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. டோன்ட் பேனிக், டோன்ட் பேனிக். காம் டவுன். நதிங் டு வரி டாக்டர். டாக்டர் என் நேம் கேட்டல ஜெனிஃபர்.